வரலாற்று சிறப்புமிக்க சக்தி பீடங்களில் முக்கியமானதும் ஞானபீடமாகவும் விளங்கும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ கமலாம்பாள் அம்மன் ஆடிப்பூர விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணியர், ஸ்ரீ மனோன்மணி அம்மன், ஸ்ரீ சண்டிகேஸ்வரி உள்ளிட்ட தெய்வங்களுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் சுவாமிகள் வீதி உலா சென்று ஆலயத்திற்கு வந்ததும் ஸ்ரீ கமலாம்பாள் அம்மன் சன்னதியின் கொடிமரம் அருகே கடங்களை வைத்து யாக பூஜைகள் செய்து திரவிய பொடி, மஞ்சள், அரிசி மாவு, பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகங்களும் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்டு அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து ரிஷபம் வரையப்பட்ட கொடியானது மங்கள வாத்தியங்கள் இசைக்க சிவாச்சாரியார்கள் கொடிமரத்தில் ஏற்றினர். பின்னர் சுவாமிகளுக்கும் கொடிமரத்திற்கும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு 16 சக்கர சப்பரம் ரத வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக கொடியேற்றத்துடன் தொடங்கிய இவ்விழாவில் ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ரங்கமன்னார் 16 சக்கர சப்பரத்தில் எழுந்தருளினர். பின்னர் சப்பரமானது கிழக்கு ரத வீதியில் துவங்கி 4 ரத வீதிகள் வழியாக உலா வந்து அருளினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சப்பரத்தை இழுத்து தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோயிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. உலக மக்கள் நலம் பெறவும் மழை வளம் பெருக வேண்டியும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்கள் திருவிளக்கினை ஏற்றி வைத்து குங்கும அர்ச்சனை செய்து சுவாமியை வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ கபால காளியம்மன் கோயிலில் வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு பால்குட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ காளியம்மன் முன்பாக விக்னேஸ்வர பூஜை, மகா சங்கல்பம், கலச பூஜை, பிரத்யங்கரா ஹோமம், கோபூஜை, நவகிரக ஹோமம் மற்றும் மகாலட்சுமி ஹோமமும் நடைபெற்றது. பின்னர் விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் மேலதாளங்கள் முழங்க ஸ்ரீ காரியாப்பட்டி சுப்பிரமணியர் கோயிலில் இருந்து பால்குடம் மற்றும் அக்னி சட்டி எடுத்துக்கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து நிறைவாக ஸ்ரீ கபால காளியம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். இந்த ஊர்வலத்தில் சிவன், பெருமாள், அம்மன், காளியம்மன், சரஸ்வதி, கருப்பசாமி, மீனாட்சி உள்ளிட்ட வேடங்கள் அணிந்த குழந்தைகளும் ஊர்வலமாக வந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சென்னாவரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பரஞ்சோதி அம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ பரஞ்சோதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து வண்ண மலர்களால் அலங்கரித்து ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து நாதஸ்வர மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் சென்னாவரத்தில் இருந்து வயல்வெளி வழியாக ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தனர். பின்னர் பக்தர்கள் தங்களது குடும்பத்துடன் பொங்கல் வைத்து ஸ்ரீ பரஞ்சோதி அம்மனை வழிபட்டனர். நிறைவாக அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முருகன் கோயில்கள், அம்மன் கோயில்களில் நடைபெற்ற அபிஷேகங்கள், அலங்காரங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதன் தொகுப்பை தற்போது காணலாம். சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ சரவண பவ சரவண பவ சரவண பவ முருகா சரணம் முருகா சரணம் கந்தா சரணம் கடம்பா சரணம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் யாமிருக்க பயமே என ஆட்கொண்ட குருவே ராஜயோகம் தருவே என ரட்சித்தருவே ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் குன்று தோறும்
நேயர்களே, உங்கள் பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், உற்சவங்கள், சுவாமி வீதி விழாக்கள் மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஓம் டிவியில் ஒளிபரப்பு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8505022223.